மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த அருமையான ஆண்டவர் இந்த காலை வேளைக்காமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இந்த ஆராதனை உமக்கு பிரீதியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து ஆண்டவர் நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும் சுவாமி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே தேவனுடைய மகிமை ஆண்டவரே அப்பா காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களை மூடி மறிப்பீராக, நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? யாவரும் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள்
தூதர்கள் உண்ணும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு போனவர் யார்? உமக்கு போனவர் யார்? உமக்கு போனவர் யார்? உமக்கு போனவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு போனவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு போனவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு போனவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு போனவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து இந்த ஜனங்களின் தாகம் தீர்த்து உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கு போனவர் யார்? உமக்கு போனவர் யார்? உமக்கு போனவர் யார்? உமக்கு போனவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு போனவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு போனவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு போனவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு போனவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு போனவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு போனவர் யார்? ஆமென். கரங்களை தட்டி அவருக்கு நிகரான தேவன் ஒருவருமே இல்லை. ஆமென். தொடர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். என்னதான் ஆளான் என்ன, என் மீட்பர் உயிரோடு உண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். இந்த பாடலை இயற்றியவர் லூக்கா ராஜசேகர். இந்த பாடல் உருவான விதம், அவருடைய மகன் மூளை காய்ச்சினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அன்று சனிக்கிழமையாக இருந்தது. அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருந்தபடினாலே மகன் மரித்தாலும் ஹாஸ்பிட்டல்லையே வச்சுட்டு அடுத்த நாள் போய் ஆராதனை பண்ணிவிட்டு திங்கட்கிழமை காலையில் அவருடைய மகனை வந்து தங்களுடைய வாசப்படியில் வைக்கும்போது இந்த பாடல் ஆண்டவர் கொடுத்தார் அவருக்காக. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு என்று தொடர்ந்து பயணம் செய்வேன், துணையாளர் முன் செல்கிறார் அப்படிங்கிற ஒரு பாடல் இப்படி தான் உருவானது. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் வேறுபட்ட ஒரு சாட்சி. என்னுடைய மகள் 2010ஆம் வருடத்திலே தீக்காயத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்தால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஆண்டவர் எங்கள் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். எங்களுடைய ஊழியர் சொல்லிக் கொடுத்த விதம், இக்கட்டான சூழ்நிலையில் யோபினுடைய புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், விசுவாசத்துக்குள்ளாய் நடத்தி செல்வார்லாம் சொன்னாங்க. என் மனைவி நானும் அப்படியாய் நாங்கள் யோபின் புஸ்தகத்தில் வாசித்தோம். அந்த காரியத்தில் என்னுடைய மகள் அன்றைய தினத்தில் இறந்துட்டாள். ஆனாலும் எங்கள் மகள் மரித்த பிற்பாடு எத்தனையோ பேர் சொன்னாங்க, நீங்கள் இந்து மார்க்கத்திலேருந்து வந்திருக்கிறீங்க, ஆனாலும் உங்கள் மகள் மரித்ததுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த ஆண்டவரை விட்டுருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் விடலை. இம்மட்டுமாய் இந்த 14 வருடமும் ஆண்டவரோடு நாங்கள் இணைந்து தேவனுடைய பணியை செஞ்சிட்ருக்கிறோம். ஆனாலும் என் மனைவிக்கு ஒரு சமாதானம் இல்லாத காரியம், என் மகள் இறந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு காரியம், நம்ம மக
பரலோகத்தில் தான் இருக்கிறாளா அப்படின்லாம் சில காரியத்தை கேட்டாங்க. நான் ஆண்டவரத்தில் ஜெபித்தேன். ஆண்டவரே எப்படியாவது என் மனைவிக்கு ஒரு தரிசனத்தை காண்பீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் ஒரு நாள் சொப்பனத்தின் மூலியமாய் என் மனைவிக்கு என்னுடைய மகள் பரலோகத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பித்தார். நம்முடைய சந்ததியில் இன்றைக்கி நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் அன்னைக்கு கிடைச்சது. அன்னையிலிருந்து எங்களுடைய பயணம் உறுதியாக இருந்தது. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு இருந்து தொடர்ந்து பயணம் செல்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். பாடுவோமா? எழுந்து நின்று தேவனை நம் மகிமைப்படுத்துவோம். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்து என்னை நடத்துகின்றாரே. ஆறுகளை நான் கடக்கும்போது மூழ்கி நானும் போவதில்லை, அக்னியில் நடக்கும்போதும் எரிந்து நானும் போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை கரம் பிடிச்சு நடத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் எங்கள் கரத்தை பிடிச்சு நடத்துங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடிச்சு நடத்த வல்லவராக இருக்கிறார். காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்தென்னை நடத்துகின்றாய். காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்தென்னை நடத்துகிறாரே. ஆறுகளை நான் கடக்கும் போதும் மூழ்கி நானும் போவதில்லை, அக்கினியில் நடக்கும் போதும் எரிந்து நானும் போவதில்லை, எரிந்து நானும் போவதில்லை, எரிந்து நானும் போவதில்லை. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, பரிசுத்தரின் பின்னே செல்லுவேன், திரும்பி நான் பார்க்க மாட்டேன். எனது ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும் பறிப்பதில்லை. ஆமென். மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, பரிசுத்தரின் பின்னே செல்லுவேன், திரும்பி நான்
எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயமே. தேவனின் அன்பிலிருந்து பிரிப்பவர்கள் யாரும் இல்லை. உமது பாதம் எனது தஞ்சம், எனது கோட்டை நீர்தானே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயமே. தேவனின் அன்பிலிருந்து பிரிப்பவர்கள் யாரும் இல்லை. உமது பாதம் எனது தஞ்சம், எனது கோட்டை நீர்தானே. எனது கோட்டை நீர்தானே, எனது கோட்டை நீர்தானே. என்னதானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனையோ துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய பயணம் ஆண்டவரே வெகு தூரமாக இருக்கிறதே. எங்கள் பயணத்தில் ஆண்டவரே உடைய சமூகம் புண்ணும் புண்ணுமாய் கடந்து செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. எங்களுடைய பயணம் ஆண்டவரே அது பரலோகமாய் இருக்கிறதே சுவாமி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ இக்கட்டான பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுடைய கரத்தை பிடித்து நடத்த வல்லவராய் இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்கள் கரங்களை பிடித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. நாங்கள் முடிவு பரியந்த நிலை நிற்கிறதான ஆண்டவரே கிருபை வரங்களை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை உடைய பிரீதியாக இருக்கட்டும். மீதமுள்ள காரியங்களை உடைய கரங்களை வைக்கிறோம் சுவாமி. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அனைவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய சில முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு நமது சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் மற்றும் கேர்சல் லீடர்ஸ் கூடுகையானது இன்று இரவு 8 மணிக்கு நடைபெற இருக்கிறது. நமது சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ், செல் லீடர்ஸ் இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 24ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய கூடுகையானது நமது சபையில் வைத்து நடைபெறும். நமது சபையில் திருமணமான ஆண்கள் மற்றும் தொழில் வியாபாரம் செய்கிற யாவரும் இந்த ஆண்கள் ஐக்கிய கூடுகையில் நீங்கள் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை குடியரசு தினத்தன்று தேசத்திற்கான ஜெபமானது, சிறப்பு ஜெபமானது காலை 6 மணி முதல் 8 மணி வரை நமது சபையில் வைத்து நடைபெறும். அன்றைய தினம் மாலையும் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை இந்த சிறப்பு ஜெபமானது நடைபெறும். 2 வேளைகளில் காலை 6 மணிக்கும் மாலை 7:30 மணிக்கும் ஆகிய 2 வேளைகளில் இந்த குடியரசு தினத்தன்று சிறப்பு ஜெபமானது நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சபையார் யாவரும் 26ஆம் தேதி இந்த ஜெபத்தில் வந்து பங்கு பெறும்படியாய், இந்த சிறப்பு ஜெபத்தில் வந்து பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அதாவது புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம்.
நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் உற்சாகமாய் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ராஜா. கர்த்தாவே, நாங்கள் கடன் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையும் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி, கொடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். விடையறியா காலைகள், தினமுறியா கவலைகள், வஞ்சனைகள் ஏதுமின்றி உண்மை சொல்கிறேன். கைகள் கோர்த்து நடக்கும் உந்தன் பாத சுவடை தெரியாதவன், உண்மை புரிந்தும் உண்மை தெரிந்தும் தைரியங்கள் இல்லாதவன். நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும் என் கைகள், நீ பிடித்தால் விலகாமல் வலுவாகும் உன் கரங்கள். நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும் என் கைகள், நீ பிடித்தால் விலகாமல் வலுவாகும். போகும் தூரமெல்லாம் அழகாகும், நடக்கும்போது எந்த பாதை என் இயேசுதான். கைகள் ரெண்டும் ஏகி பிடிக்கும் எந்த பாசம் என் இயேசுதான். எந்த கூட நடந்து செல்லும் பாதை சுவடும் என் இயேசுதான். எல்லாம் தெரிந்தும் உண்மை புரிந்தும் தைரியமே என் இயேசுதான். உட்காரலாம். செக் செக் செக். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசேஷமான ஒரு அறிவிப்பு, இந்த ஆண்களுக்கான அறிவிப்பு. இந்த வாரத்தில் இருக்கிற ஆண்கள் ஐக்கியத்தை தயவு செய்து யாரும் என்ன பண்ணிட வேண்டாம். பெண்கள்லாம் சொல்கிறாங்க, ஆண்கள் திருமணமானவங்க மிஸ் பண்ண வேணாம். இந்த வருடத்துடைய முதல் ஆண்கள் ஐக்கியம் தயவுசெய்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி ஐக்கியமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிற தேவன். இந்த நாளிலும் நம்மத்திலே விசேஷமான வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வரும்படி நேற்றைய தினத்திலே வாலிபர் கொடுகையில் பேசின பிரதர் பிரைஸ்லின் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். பாண்டிச்சேரியிலேருந்து கர்த்தர் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் நீங்கள் கை, நம்ம அன்பு அப்படி தான் வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. பழைய டிமாண்டு அதெல்லாம் இருக்கிற இந்த காலத்தில் ஒரு டிமாண்ட் இல்லாமல் அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஆட்களை தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் அவரை கொண்டு வந்திருக்கிறார். நேற்று ஆண்டவர் அவர் மூலமாக எங்களோட பேசினார். இந்த முதல் சர்வீஸில் ஆண்டவர் பேசினார். இந்த சர்வீஸில் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கரெக்டாக 7:45 நாங்கள் செய்தி அவர் கையில் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அல்லேலூயா. ஏதோ எங்களுக்கு நல்ல சான்ஸ். இதனால் தயவுசெய்து இந்த ஆராதனையில் ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு யாரும் பிந்தி வர வேண்டாம். ஆவியானவர் சபையை நடத்துவாராக. அல்லேலூயா. நான் நேரத்தை எடுக்க விரும்பல.
பிரதருடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நம்ம மத்தியிலே கொண்டு வருவார். நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு சின்ன ஜெபத்தோடு அப்பா வார்த்தைக்கு நேராக இருதயத்தை நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் திருப்பலாம். இருக்கிற இடங்களில் வலது கரத்தை உயர்த்தி வைக்கலாம். வலது கரத்தை கண்களை மூடிக்கொள்ளுங்க. கண்ணை மூடிக்கோங்க. அப்பா எங்கள் கூட பேசுங்கப்பா, எங்கள் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா. கர்த்தர் பேசுகிற தெய்வம் அப்பா, நீர் பேசும் தெய்வம். நீர் தொடுவீராக. உங்கள் வார்த்தை அனுப்பி எங்களை தொடுங்க. உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்தது உங்க வார்த்தை. மரித்த லாசரு, நாற்றம் எடுக்கும் அழுகி போயிருக்கும்னு சொன்ன லாசருவை உயிர்ப்பித்து ஃப்ரெஷ்ஷா ஒரு நியூ பீயிங்கா கொண்டு வந்தது உங்க வார்த்தை. உங்க வார்த்தை உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி. இந்த லாசரு ஐயாவை உயிர்ப்பித்து கொண்டு இருந்தது போல அழுகி போன உலர்ந்த எலும்பா இருக்கிறவைகளை வார்த்தை, ஆவியா இருக்கிற வார்த்தை வெளிப்பட்டு தொட்டதுக்காக நன்றி. எங்கள் குடும்பங்களை எங்களையும் சீர்தூக்கி பார்க்க உதவி செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா உலக மாம்சம் பிசாசு மனுஷிகள் சுயங்கள் மாண்டு மடியட்டும். கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கும் தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளுகிற பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் வசனம் வாசிக்கும் மன்னிக்கணும் மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 20 எனக்காக மைக்கில் வாசிச்சிங்கன்னா ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். மார்க் 5வது அதிகாரம் வசனம் 1 முதல் 20 வரை. பக்கம் சொல்லிட்டு எந்த ஏற்பாடுன்னு சொல்லுங்கள். புதுசாக வந்தவங்களுக்கு எடுக்கிறதற்கு அது ரொம்ப உபயோகமாய் பிரயோஜனமாக இருக்கும். மார்க் 5வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 20 வரைக்கும். புதிய ஏற்பாடு பக்கம் எண் 53. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பெயரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்கு எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருக்கிறவருக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர்
உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இனி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, people will marvel by seeing our life. மக்கள் நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம சொந்த பந்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆச்சரியப்படுவாங்க. என்ன படுவாங்க? நல்லா ஆச்சரியப்பட்டாங்க போங்க. ஒரு சிலர் சொல்றது கேட்குது, என்னத்தான் ஆச்சரியப்பட்டாருங்க சொந்தக்காரங்க, எப்போ வீணா போவோம், இயேசுகிட்ட வந்த பிறகுதான் பிரச்சனை. இல்லை, இனி ஆச்சரியப்படுவாங்க. உங்களுக்கு இனி சம்பவிக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. விசேஷமாய் உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிபர்களுக்கு சம்பவிக்கிறத பார்த்து உங்க சொந்த பந்தம் சுத்தி இருக்கிற மக்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க. சேலம் ஆச்சரியப்படும். ஹல்லேலூயா. என்ன பிரதர் பயங்கர மோட்டிவேஷனா செய்தி ஆரம்பத்திலேன்னா இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சுது, புரியுதுங்களா? வரார் ஆண்டவர். இதே நம்ம இதே விசேஷம் லூக்கா 8வது அதிகாரத்தில் இருக்கு. நீங்க அப்புறமா இப்போ எடுக்க வேண்டாம். லூக்கா 8:24 இருக்கும். இது எங்க சம்பவம் நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். கர்த்தர் டெலிவர் பண்ற முன்னாடி ஒரு அலைக்கழிப்பு நம்ம வாழ்க்கையில மேபி வரலாம். ஏப்பா நீ வேற, இப்போதான் அலைக்கழிச்சு படகெல்லாம் ஆடி உக்காந்துருக்கிறேன், முங்குற அளவுக்கு போராடி வந்திருக்கிறோம், நீ என்னையா இப்படி இந்த நேரத்தில் பேசுறேன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறதற்கு முன்பாக, நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய டெலிவரன்ஸ் கொண்டு வர்றதற்கு முன்பாக ஒரு அலைக்கழிப்பு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. படகுல நீங்க எல்லாரும் சீக்கிரம் போங்கப்பான்றாரு. படகு அன்னைக்கு நைட்டு தான் பயங்கரமான போராட்டம் வருது. மூழ்கி சாகத்தக்கதாய் போராட்டம் வருது. அல்லேலூயா. இன்னைக்கு நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில போராட்டம் உச்சகட்டத்தை எட்டி இருக்குன்னு சொல்லுகிற தேவ பிள்ளையே, இதற்கு அந்த மலையின் உச்சி ஏறின பிறகு அந்த பக்கம்தான் பசுமையான புல்வெளி உள்ளது. இதை ஏறும்போது போராட்டம் வரும். ஆனா ஏறி பாருங்க, உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட கானான் ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா மலை ஏறணும், யோர்தானை கடக்கணும், கடலை தாண்டணும், தண்டு வலிக்கணும். நைட்டெல்லாம் வலிச்சாலும் தண்டு ரோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் போட்டை. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? சும்மாலாம் ஆண்டவர் ஒரு ஆத்மாவை விடுதலை ஆக்குறதுக்கெல்லாம் சாதாரணமெல்லாம் வந்துட முடியாது. என்ன நடக்குதுன்னா, இந்த போட்டை ரோ பண்ணி வந்தோடனே முதல் வசனத்துல இருந்து அழகா வேகமாய் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன கவனிங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு குறிப்பிட்ட நபருக்குள்ளேயோ ஏதோ ஒரு விதத்துல வசனம் சொல்லுது, never give foothold to Satan. பிசாசுக்கு இடம் கொள்ளாதிருங்கள். என்ன கொடுக்காதிருங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இடம் கொடுத்தா கஷ்டம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, அப்படின்னா இடம் கொடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். எத்தனை பேருக்கு புரியுது? பிசாசு சோதிக்கிறதுக்கு உத்தரவோட வருவான். இடம் கொடுக்காம இருக்கிறது யார் கையில தான் இருக்கு? இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. கரை ஏறின உடனே நம்ம அந்த வசனத்தை வாசிச்சோம். ஒரு மனுஷனுக்குள்ள லேகியோனா, என்ன யோன் லெஜியன் வாங்க, அதாவது thousands ஆஃப் பிசாசு, ஆயிரக்கணக்கான பேய் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதான். ஹலோ, நம்முடைய குடியிருப்போ ஒரு மனுஷனுக்குள்ள அப்படின்னா எத்தனை பிசாசு கூட இருக்கும்? நல்லா கவனிங்க. ஒருத்தவங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கறாங்கன்ற சிம்டம்ஸ் ரொம்ப அழகா ஆண்டவர் இன்னைக்கு பேசுவார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? வாலிபர்கள் எல்லாம் பக்குல் யுவர் சீட் பெல்ட். சரிங்களா? ஆமா, உங்களுடைய அதான் சொல்லுவாங்கல்ல, ஏரோப்ளேன்ல போறப்ப பக்குல் பண்ணிக்க சொல்லுவாங்க. சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க, வியர் யுவர் சீட் பெல்ட்ன்ற மாதிரி கொஞ்சம் எல்லாரும் சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்க முகத்தெல்லாம் தயவு செய்து பார்த்து உன்னதான் சொல்றாங்கலாம் சொல்லாதீங்க. சரிங்களா? அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஏதாவது ஒரு கேரக்டர் மைண்டுக்கு வந்துன்னா, முக்கியமா பெத்தவங்களுக்கு சொல்றேன், திரும்பி பிள்ளை எப்படி எக்கி பார்க்கறது, கேட்டுக்க, அதெல்லாம் வேணாம். சீரியஸா சொல்றேன், செய்தி அப்படிதான் இருக்கும். மேபி அது பெரியவங்களுக்கு கூட பொருந்தலாம், சபைக்கு கூட பொருந்தலாம். விஷயத்தை கவனிங்க. ஆண்டவர் கரையில இறங்கணுடைய மார்க் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான்.
ஹலோ, என்ன கவனிங்க. இவர் எதுக்குள்ள இருந்து வராரு சொல்லுங்க? கிரேவியார்ட், கல்லறை, சுடுகாடு. நிறைய பேர் சொல்லுவாங்களே சுடுகாட்டு பக்கம் போகாத பேய் இருக்கும். சுடுகாட்டு பக்கம் பேய் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனா சுடுகாடு போல வாழ்க்கை உடையவர்களுக்குள்ள பேய் இருந்தே தீரும். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே ஆண்டவர் திட்டுறாரு பாருங்க. வெளியே பார்க்கறதுக்கு சூப்பரா இருப்போம், ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? பொறாமை, எரிச்சல், கோபம், கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம், அருவருப்பு, பொய், பித்தலாட்டம், ஏமாற்றுகிறது, பெற்றோரை ஏமாற்றுறது, மனைவி ஏமாற்றுறது, கணவரை ஏமாற்றுறது, ஊழியத்தையும் ஊழியக்காரங்களை ஏமாற்றுகிற வேலையில உண்மை இல்லாத தன்மைகள் இருந்தா வெளியே பார்க்கறதுக்கு we may be perfect, நம்ம நல்லா இருக்கலாம். ஆனா உள்ள என்ன கிடக்கும்? என்ன நல்லா கவனிங்க. நம்பர் 1, நோட் மேக்கிங் ஹேபிட், பழக்கம் இருந்ததுன்னா எழுதி கொள்ளுங்க. ஒரு மனுஷனுக்குள்ளேயோ ஒரு மனுஷிக்குள்ளேயோ பிசாசு இருக்குதுங்கிறத ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் ஏதோ பெரிய ப்ரீச்சிங்லாம் கொடுக்க போறது இல்லை. நம்மளை அசஸ் பண்ண, நம்மளை நம்ம இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கோன்றதை கற்றுக்கொள்ளுகிறதுக்கு இந்த வார்த்தை எழுதி வைத்து பிரயோஜனமா இருக்கும். நம்பர் 1, ஒரு மனிதனுக்குள்ளேயோ ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ ஒரு மனுஷிக்குள்ளேயோ ஒரு நபருக்குள்ள பிசாசு இருக்குதா இல்லையான்ற எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவர்களுடைய வாழ்க்கை உலர்ந்த எலும்புகளால் நிரப்பப்பட்டிருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். கல்லறையில தங்கி இருப்பாங்க. வாசிங்கள அதுல 2வது வசனத்தை 3வது வாசிங்க சிஸ்டர். மைக்ல அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவர் எங்க தங்கி இருப்பாங்கன்னா கல்லறையில. நீங்க கல்லறைன்னோடனே ஏதோ மண்டவோடு வெட்டியா இருக்கிற இடம் சுடுகாடுன்னு நினைக்காதீங்க. பழைய மரித்த காரியங்கள் இருக்கிற இடத்துல அவங்க வாழ்க்கையில இருந்து இன்னும் வெளியே வந்திருக்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஊசி உள்ள எடுத்துன்னு கொஞ்சம் அந்த சர்ஜிக்கல் பிளேட் எடுத்துன்னு ஒரு போர்டு போட்டோன்னே என்ன ஆகுது? அல்லேலூயா ஆமீன்லாம் எடுத்து ஹேண்ட்பேக்ல. உனக்கு அல்லேலூயா ஆமீன்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், ஆண்டவருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பர் 1 எழுதி கொள்ளுங்க. இன்னும் பழைய பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வரலனா நீங்களும் நானும் கல்லறையில குடியிருக்கிறோம்னு அர்த்தம். ஆமேனா? நம்மளே நம்ம சீர்தூக்கி பார்த்துக்கிட்டு அப்படியே ஆவியானவரோட, அப்பா நீங்க என்ன குறிச்சு தான்ப்பா பேசுறீங்க, இன்னும் நான் விட வேண்டிய எலும்புகள் இருக்குப்பா, எனக்குள்ள இன்னும் பழைய மரிச்ச சுபாவங்கள் இருக்கப்பா, எதுக்கெல்லாம் ஞானஸ்நானத்தில் நான் மரிச்சிட்டேன்னு நினைச்சனோ அது எல்லாம் உள்ள இன்னும் தக்க வச்சுக்கிட்டு எலும்பு கூடுகளால் நிறைந்திருக்கு. பழைய மரித்த சுபாவங்கள் இன்னும் எனக்குள்ள இருக்குதுன்னா இன்னைக்கு ஆண்டவரோட ஒப்புரவாயிடும். ஆமேனா? ஆலயத்துக்கு ஒரு மனுஷன் வரும்போது, ஒரு மனுஷி வரும்போது அவர்கள் தேவ ஆலயமாக மாறுவதே பரலோகத்தின் பிரதான திட்டம். ஒரு கட்டிடத்துல கூடி வருகிறோம். நாளைக்கு ஆண்டவர் நம்மளை இன்னும் விசாலப்படுத்தும் போது நமக்கான இடத்தை கொடுத்து ஆலயத்தை கட்டி கொடுத்து இன்னும் மேன்மையா ஆராதிக்க வைப்பார். அல்லேலூயா. நாட்கள் சமீபித்து வருகிறது. அல்லேலூயா. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் மரித்த சுபாவத்தோட இருந்தேன்னா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அநேக சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற அனுபவம் இருக்கு. நீங்க பிசாசு பிடிச்சவங்க நான் சொல்ல வரல, அப்பப்ப அந்த மரித்த உலர்ந்த எலும்பின் காரியங்களுக்கு இடம் கொடுத்தோம். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அவனை சங்கிலிகளினாலும் ஒருவனாலும் கூடாது இருந்தது. என்ன கவனிங்களேன், வாலிப பிள்ளைங்க கவனிங்களேன். கட்டுப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சங்கிலியால கட்டுறதுன்றது அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இப்படிதான் வாழணும்னா அவங்களுக்கு நீங்க என்னதான் ரூல்ஸ் போட்டாலும் அவங்கள என்ன பண்ண முடியாது? அந்த ரூல்குள்ள அவங்கள பவுண்ட் பண்ண முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க பிள்ளை கிட்ட போனை எடுக்காதன்னு நீங்க ஒரு கட்டளை போட்டா மீறி எடுக்குதுன்னா பிள்ளை யாருக்கு இடம் கொடுக்குது? நீங்க கேட்கலாம், அட படுபாவி, ஒரு போனை கொடுக்கறதுக்காக என் பிள்ளை பிசாசுக்கு இடம் கொடுக்குதுன்னு. ஒன்றும் இல்லை, நல்லா தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றதை காதுள்ளவர்கள் கேட்கட்டும். அந்த கனியை புசிக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டு போனாரு. ஆனா ஏவாள் அம்மா சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால ஒரு சின்ன கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுத்தாங்க. என்ன ஆகி போச்சு? பேச மாட்டீங்களே. எனக்கு அருமையான வாலிப மகள்களே, தாய்மார்களே, கணவருக்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறோமா? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோமா? வாலிபர்களே, இன்னைக்கு என்னால கீழ்ப்படிய முடியல, என்ன ஒரு பவுண்டரிக்குள்ள என்னால பரிசுத்த வாழ்க்கையில வாழ முடியல, என்னை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாதுன்னு திமித்து நிக்கிறோமா? நம்ம தோஸ்து, நம்ம கூட்டாளி வேற யாரும் இல்ல, சைத்தான்.
கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை. நம்பர் 2 எழுதி கொள்ளுங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லாத குடும்பம், ஒரு கட்டுப்பாடு இல்லாத நபர், ஒரு கட்டுப்பாடு இல்லாத சபைக்குள்ள அடங்காத ஒரு சூழ்நிலை இருந்துன்னா அதுக்கு அர்த்தம் பிசாசுக்கு ஏவாளம்மா போல இடம் கொடுக்கிறோம்னு. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தோ. என்ன நல்லா கவனிங்க. கட்ட முடியாத ஒரு கேட்டகரி ஒண்ணு, மீறி கட்டப்பட்டு இருந்தாலும் சங்கிலிகளை முறித்து. என்னவா? அப்பா அம்மா என்ன ரூல்ஸ் போட்டாலும் என்ன பண்ணுவோம்? ஊழியர்கள் என்ன ரூல்ஸ் போட்டாலும் என்ன பண்ணுவோம்? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, பேச மாட்டீங்களே. ரூல்ஸை பிரேக் பண்ற அனுபவம், கட்டுப்பாடுகளை தகர்த்தெறிகிற அனுபவம் யாருக்குள்ள இருக்கோ அவங்க இன்னும் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பர் 3. எத்தனை பேருக்கு புரியுது? கல்லறை போல பழைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா சாத்தானுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். நம்பர் 2, யாராலையும் என்ன கட்டுப்படுத்த முடியாதுன்னா சாத்தானுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கோம். அப்பப்போ கொஞ்சம் தளர்ந்து வந்து விட்டு கொடுப்பேன் கட்டுப்பாடுக்கு, ஆனாலும் எனக்கு பிடிக்கலன்றப்ப அந்த பவுண்டரி என்ன பண்ணிடுவேன்? பேசுங்க. கொஞ்சம் உடைச்சி தள்ளிடுவேன் பிரதர். எனக்கு பிடிக்கல, என்ன கோவப்படுத்திட்டாங்கன்னா நான் யாருக்கு இடம் கொடுக்குறேன்? வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, உங்களுடைய ஒபீடியன்ஸ் பர்சிஸ்டண்டா இருக்கா? உங்களுடைய என்னுடைய கீழ்ப்படிதல் கட்டுப்பாடான வாழ்க்கை நிலைவரமாக இல்லை என்றால் அப்பொழுது கட்டுப்பாடுகளை தளர்த்தி உடைக்கிறோமானால் நம்ம ஏதோ ஒரு விதத்துல பிசாசு பேசுறதை கேட்டு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணா என்னென்ன என்னை பத்தியே சொல்றீங்க? எங்க அம்மா ஏதாவது போன் அடிச்சு உங்ககிட்ட சொன்னாங்களான்னு? எங்க அப்பா ஏதாவது உங்ககிட்ட பேசினாரா? கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். நம்பர் 4 வேகமா வாசிங்க. சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. நம்பர் 4 நீங்களே சொல்லுங்க பாப்போம். அடங்காதவன். என்ன சினிமா பட டைட்டில்லாம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? யாரும் என்ன அடக்க முடியாது. மை லைஃப். பேசுங்க ஐயா. எனக்கு அருமையான கணவன்மார்களே, உங்க மனைவி சில நல்ல விஷயம் சொல்லும் போது உங்களுக்கு கட்டுப்பாடு, என்ன யாரு நீ கண்ட்ரோல் பண்றது? ஒப்ப வீட்டுல இருந்தா இதை கொடுத்தாங்க, இல்ல உங்க இதுல இருந்து பண்ணாங்களான்னு நம்ம எதிர்த்து நிக்கிறோம்னா ஐயா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏதோ ஒரு விதத்துல அடங்காதவர்களா இருக்கிற நம்ம சாத்தானுக்கு அடங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். எனக்கு அருமையான சகோதரிகளே, ஏதோ வந்து விட்டேன். உங்க வீட்டுக்காருக்கு கீழ்ப்படிய முடியாம அடங்காதவர்களா இருக்கிறோமானால் தெளிவா எழுதி கொள்ளுங்க, அடுத்த ஏவாள் வேற யாரும் இல்ல. சொல்லுங்க, என்ன வாய் வரமாட்டுது? கீழ்ப்படிதல் இருக்கா? அடங்கி இருக்கிறோமா? வாலிபர்களுக்கு கேட்கிறேன், இன்னைக்கு அடங்கி இருக்கிற வாழ்க்கை நமக்கு எட்டிக்காயா இருக்குன்னா நம்ம ஏதோ ஒரு விதத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சபையினுடைய பரிசுத்த கட்டுப்பாடுகளுக்கும், ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற கட்டுப்பாடுகளுக்கும், ஒரு உடையில உன் தகப்பன் தாய் உனக்கு இதை உடுத்தாதன்னும் போது நான் மீறி இதை தான் உடுத்துவேன் நீ போய் அடங்காம இருந்தனா தெளிவா எழுதி கொள்ளுங்க தங்கச்சி, நீ நானும் பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அடக்க முடியாதவர்கள் நாங்களா அடங்காதவர்கள் இன்னைக்கு வீரவசனம் பேசலாம், அதுக்கு அர்த்தம் வேற எதுவும் இல்லை, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். நம்பர் 4 5 வாசிக்கலாம் மாஸ்டர். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு. என்ன குரல்? கூக்குரலிட்டு. என்ன குரல்? வீட்டுக்குள்ள சவுண்ட் பாட்டியா நீங்க? பக்கத்துல கையை பிடிங்க, வேகமா பிடிங்க, வேகமா கொஞ்சம் பிடிங்க. ஆண்கள் கையும், பெண்கள் கையையும் பிடியுங்கள். அவங்கள பார்த்து அவங்க கண்ணை பார்த்து கேளுங்க, என்ன பார்க்காதீங்க. பிரதர் சிஸ்டர், வீட்டுக்குள்ள வேலை செய்கிற இடத்துல சபையில் சவுண்டு பார்ட்டியா நீங்க? பிசாசு பிடிச்சவன் மலை மேலையும் கல்லறைகள்லையும் கூக்குரல் இடுவானா? அதனால கொஞ்சம் சவுண்டை குறைங்க, வாய்க்கும் ஜிப்பை போடுங்க. சவுண்டு பார்ட்டி வீட்டுக்குள்ள அவங்க சவுண்டு ஹெவியா இருக்கும். என்ன சவுண்டு ஹெவியா வருதுன்னா அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 5 முடிஞ்சது. 6 அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. ஹலோ, வர்ஷிப் பண்ணானா? இங்கிலீஷ் பைபிள் பிரதர், இங்கிலீஷ் பைபிள்ல இதுல டிஸ்ப்ளே இருக்கா? தலைவரே
இருக்கு இல்லையா? வாசிச்சு பாருங்க. he worshipped Jesus. சாத்தானும் அநேக நேரத்துல உங்களையும் என்னைய விட நல்லாவே வர்ஷிப் பண்ணுவான். புரியலையா? இன்னைக்கு ஏன்டா இங்க வந்தோன்னு புரியல, இல்ல இவன் ஏன் இங்க வந்தான்னு தெரியலையேன்னு பாக்குறீங்களா? நம்ம ஆராதிக்கிறதுனால நம்ம சத்ருவுக்கு இடம் கொடுக்கலன்னு அர்த்தம் இல்ல ஐயாம்மா. பிசாசனுடைய தன்மைகள் சொல்றேன், உங்களையும் என்னைய விட அவன் பயங்கர ஏர்னஸ்டா ப்ரே பண்ணுவான். வேண்டிக் கொண்டானா, நீங்க அந்த பகுதியை நான் வேக வேகமா ஓடுறேன், நீங்க அதை வாசிச்சு பாருங்க. வேண்டிக் கொண்டானா, be pray to Jesus. prayer warriors, சபையில் இருக்கிற எனக்கு அருமையான ஜெப வீரர்களே, வீராங்கனைகளே, இன்னைக்கு நம்ம லைஃப்ல மேல சொன்ன 5 காரியம் இருந்ததுன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள இல்ல பிசாசு கிட்ட இருக்கோம்னு அர்த்தம். நம்ம வர்ஷிப் பண்றனால, நம்ம பாட்டு பாடுறனால, நம்ம பைபிளை கரைச்சு குடிச்சனால, நம்ம ஊழியம் செய்யறனால கர்த்தருக்குள்ள இருக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுவீங்க? இன்னைக்கு பாதி வர்ஷிப் பண்றவன், பாட்டு பாடுறவன் பேய் பிடிச்சவனா தான் இருக்கிறான். அவர்களுடைய கனிகளினால் சொல்லுங்களேன். ஃப்ரூட்ல தெரியும், டேலண்ட்ல தெரியாது ஐயா. வாலிபர்களுக்கு சொல்றேன், நீ ஆண்டவருக்காக எழும்பி வரணும், எரிஞ்சு பிரகாசிக்கணும்னு விரும்புறனா உன்னை நீயே தியாகமாய் எரிய விட்டுக்கொடு. நீ விட்டுக்கொடு. மலை மேல இருக்கிற பட்டணம் மறையாது. எரிஞ்சு பிரகாசிக்கிற விளக்கு தான் வெளிச்சத்தை கொடுக்கும். உன் சுயம் சாம்பலா மாறணும். வாலிபர்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், உன் வீட்டுக்குள்ள இந்த குவாலிட்டிஸ் நீ க்ரோ பண்ணணும். கட்டுப்படுத்த முடியாது, என்னை யாரும் கேட்க முடியாது, என் சவுண்ட் ஊருக்கே ஹெவியா இருக்கும், நான் தாண்டா இந்த வீட்டை ஆள்றேன்னா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கோம். இல்ல அந்த குறிப்பிட்ட நபர் சாத்தானுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா தூக்கி போட்டு மெரிச்சு போடுவாங்க. வல்லமை தேவை. ஹல்லேலூயா. டிசர்ன் பண்ணுகிற கிருபை வேணும், பகுத்தறிதல் வேணும். இதெல்லாம் வசனம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த சுபாவங்களுக்குள்ள இருந்தா நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம்னு அர்த்தம். இனி ஊழியத்துக்கு வரப்போகிற நாட்கள்ல நம்ம சந்திக்கிற ஜனங்கள் மத்தியில எப்படிப்பட்ட காரியங்கள் கிரியை செய்து நம்ம பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கண்களை திறந்து விடுவார். இங்க சொல்லப்படுது வர்ஷிப் பண்றானா. கடந்த நாட்களை சிந்தித்து கொண்டிருந்தேன். பிசாசு நல்லா பைபிளை படிச்சவன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உங்க ஆண்டவரை சோதிக்கிறதுக்காக பிசாசு வரான். ஆண்டவரை ஒன்று ஒன்றா வச்சு டெஸ்ட் பண்ணுறான். அப்போது ஆண்டவர் வசனத்திலே பதில் கொடுக்குறாரு. எதிலே கொடுக்குறாரு? நீங்கள் சாத்தானை ஜெயிக்கணும்னா வசனத்தை அறிஞ்சவங்களா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ சாத்தான் என்ன பண்ணுறான்? இங்கிருந்து நீர் தாழ குதியும், பேசுங்க, உடைய பாதம் கல்லில் மோதாதபடிக்கு. சத்தமா பைபிளை படிக்கிற பழக்கம் இருக்கா? மோதாதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று என்ன இருக்கிறது? அப்படின்னா தலைவன் என்ன பண்ணியிருக்கிறான்? பைபிளை படிச்சிருக்கிறான். இந்த பைபிள் சேலஞ்ச் அடிச்சு பைபிளை முடிச்சு அடிச்சு கரைச்சி குடிச்சு எங்க இருக்கிற பேஜ் நம்பர் முதற்கொண்டு சொல்லுவேன். நான் எவ்வளோ பெரிய சூறப்புலி தெரியுமான்னு அந்த தொடைய தட்டுற, மாற தட்டுற, காலர் தூக்கி விடுற ஆளுங்க வாழ்க்கையில இந்த சுபாவங்கள் இருந்தா வேதத்தை அறிந்த சாத்தாம் பிள்ளையா இருக்கிறோன்னு அர்த்தம். அதான் சொல்றாரு, இந்த வார்த்தை உங்களுக்கு அஃபண்டிங்கா இருக்கலாம், வார்த்தை வாழ்க்கையா மாறலன்னா எங்கேயோ ராங். நான் ஒரு 5 வருஷம் என் வாழ்க்கை மாறாமலே அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரை நான் அடிச்சு முறிச்சு அதுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ணி கொண்டு வந்தார். தேவ பிள்ளைகளே, தயவா கேட்கிறேன், வசனம் எழுதி இருக்கிறதேன்னு படிக்கிறது பெருசு இல்லை, எழுதி இருக்கிற வார்த்தை மாம்சமாகி வாழறது தான் பெருசு. சாத்தான் நல்லா வர்ஷிப் பண்ணுவான், நல்லா பைபிள் வாசிச்சிருக்கான், நல்லா ஜெபிக்கிறான், ஆண்டவர்கிட்ட வர்ஷிப் பண்றானா, பெட்டிஷன் போடுறாரா, ப்ரே பண்றாரா, ஆண்டவர்கிட்ட வந்து எங்களை துரத்திடாதீங்க ஆண்டவரே, எங்களை வேதனைப்படுத்துதான். ஐயோ என்ன ஜபம்! இதை போல கருத்தான ஜபத்தை பார்த்துருக்கீங்களா? நம்ம தங்கச்சி சோத்திரம் பிரதர் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கருத்து! சாத்தான் கூட கருத்தா ஜபிக்கிறான். நல்லா கவனிங்க. ஜபம் பண்ணியும் வேதம் தியானிச்சும் அதன்படி வாழலன்னா நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம்னு அர்த்தம். வேகமா வாசிங்க. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. ஐயோ, எப்படி? சன் ஆஃப் மோஸ்ட் ஹை காட். நம்ம இது மாதிரிலாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திர பலிகள் 1000 நம்ம வீட்டு டிவியில ஓடும். நான் சொல்றேன், ஆமாவா இல்லையா? மனதுருக்கும் கர்த்தாவே சோத்திரம். நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கே ஆத்திரமா அடுப்பை சுரண்டின்னு இருப்போம்.
எனக்கு அருமையான தாய்மார்களே, வீட்டில் சோத்திர பலி ஓடுற தப்பு இல்லை, ஆனால் அந்த பலிகளோடு நாம் இணைந்து கொள்வது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு சப்ஸ்டியூட் போட்டுலாம் டிவி சோத்திர பலி பண்ணின்னு இருக்கக்கூடாது. ஆமேனா, என்னம்மா தாக்குறான் இவன். தயவு செய்து நீங்க சோத்திர பலி இடுங்க, அது ஓடட்டும். அது கூட சேர்ந்து நீங்களும் சோத்திர பலி இடுங்க. உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? எனக்கும் உங்களுக்கு என்னப்பா? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு ஏசப்பா தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று எப்படி சத்தமிட்டு சொன்னார். இல்ல யார் பேர்லையா? யார் பேர்ல? கர்த்தருடைய நாமத்தையும் சாத்தான் பயன்படுத்தி கொண்டு வருவான். எழுதி கொள்ளுங்க. இது எல்லாம் ஏன் காண்பிக்கிறேன்னா, இனி வரப்போகிற நாட்கள்ல நம்மளுடைய மந்தையை சிதறடிக்கிறதற்கு சில ஓநாய்கள் பக்க வழியாய் வருகிறதற்கு திட்டமிட்டு இருக்கிறது. அவர்களுடைய கனிகளினால நம்ம அறிந்து கொள்ள போறோம், முந்தி கட்டி ஜெயம் எடுக்க போகிறோம். நம்ம குடும்பங்களுக்குள்ள சில ஓநாய்கள் வரப்போகுது. வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய கூட்டாளி ஃப்ரெண்ட்ஸ் என்ற பேர்ல ஒரு சில ஓநாய்கள் வரப்போகிறது. அவர்களுக்காக ஜெபித்து ஜெயம் எடுக்கிறதற்காக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். தன் நிலையை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும்னு பேசுறார். ஆமேனா? வேகமா வாசிங்க சிஸ்டர். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். இந்த பேட்டி எடுக்கிற பாலிசியே இருக்க கூடாது. நீ எங்கிருந்து வந்த? உங்க தாத்தா பேர் என்ன? அவர் இந்த தாலுக்காவா? நீ எங்க போயிட்டு வந்த? இறங்கின உடனே என்ன பண்ணிட்டாரு? சீப்போ பிசாசே இயேசுவின் நாமத்துல. ஆமென். பிசாசை பாக்குறீங்களா? பட்டிமன்றம் நடத்தாதீங்க. எல்லாம் இந்த பகுதியில் இருக்கிற ஒன்னையும் உங்க முன்னாடி எடுத்து உங்க டேபிள் வைக்கிறேன். எடுத்து புசிக்க விரும்புறவங்க, பத்திரப்படுத்த விரும்புறவங்க வச்சுக்கோ. வந்து இறங்கின அடுத்த நொடி என்ன சொன்னாரு? உனக்கு இவனை விட்டு வெளியேறி போன்னு கட்டளை எடுக்கிறேன். அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ பாவன்னு கூட்டு வச்சு சில தப்பான நபர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. மாட்டிக்குவீங்க. பிசாசு கிட்ட கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு இது வரைக்கும் தப்பிச்சு வந்தவங்க யாருமே இல்லை. ஆமென். பேட்டி எடுக்காதீங்க, வந்த உடனே வேலையை முடிங்க. ஆமென். வேகமா வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருந்தபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. ஏன் தெரியுமா இப்ப கேட்கிறாரு? என்ன நல்லா கவனிங்க. அப்பா நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் படிப்பினையை கத்து கொடுக்கிறதற்காக சில காரியங்கள் இறங்கி வந்தும் அவருடைய ஸ்தானத்தை விட்டு நிலையை விட்டு இறங்கி வர்றதற்கு ஏதுவா இருக்கிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் கேட்காதவர் ஏன் கேட்கிறாரு? எத்தனையோ பிசாசை துரத்தினவர் ஏன் இன்னைக்கு கேட்கிறாரு? நல்லா கவனிங்க. நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருகிற நல்ல தெய்வமா இருக்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷிக்குள்ள என்ன கடங்காத சாத்தானுக்கு இடம் இருக்கிறதுக்கும் முடியும், சாத்தியம் உண்டுன்றத பேசுறார். ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலனா நம்ம வாழ்க்கையில வருகிறது ஏராளமான பிசாசுகள். ஒரே ஒரு ரட்சிப்பின் தேவனுக்கு இடம் கொடுக்கலனா உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களை என்ன யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிசாசை துரத்துனா அது எங்கெங்கயோ சுத்திட்டு வந்து அந்த இடம் ஜோடிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு வெறுமையா இருக்கான். என்னவா இருக்கான்? யோசிச்சு பாருங்களேன். இந்த மனுஷன் கிட்ட ஒரு பிசாசு போய் 7 பிசாசு கொண்டு வந்து 8, அடுத்து இந்த 8ம் போய் 1 7 கூட்டுன்னு வந்தா கணக்கு புள்ளிங்க இல்லையா? இல்லையா? யோசிச்சு பாருங்க. 64 அப்படியே 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 ஒரு முறையும் இந்த மனுஷனுக்குள்ள இயேசு என்கிற ரட்சகர், பரிசுத்த ஆவியானவர் என்கிற தேற்றரவாளன் உள்ள இல்லாததுனால ஒவ்வொரு முறையும் வெளியே போற பிசாசு ஒரு 7 கூட்டிட்டு வந்து உள்ள வந்து 2000 பண்ணி சாவர அளவுக்கு லேகியோன் உள்ள குடியிருக்கிற அளவுக்கு இந்த மனுஷன் தன்னை மறந்துருக்கான். தயவாய் கர்த்தருக்கு இடம் கொடுங்க. ஆமென். நம்ம நினைக்கிறோம், ஐயா அம்மா ஒரு தப்பு தானே, ஒரு பாவம் தானே செய்கிறேன், இந்த ஒரு தப்பு தானே பண்றேன். அந்த ஒரு தப்பு பண்ணும்போது ஒரு பிசாசு போய் 7 கூட்டுன்னு வந்து உள்ள போடுறதுக்கு ரெடியா இருக்கும். இன்னைக்கு ஏன் நம்மளுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை கொடுமையா இருக்கு? ஏன் கிறிஸ்தவ குடும்பங்களை வேதனை பெருகுது? ஒவ்வொரு முறையும் நம்ம அனுமதிக்கிற பிசாசின் கிரியைகள். ஒவ்வொரு முறையும் நம்ம தப்பு பண்ணி இடம் கொடுக்கும் போதும் 1 8வது 8 64வது 64 இன்னும் பன்மடங்கு பெருகி போகுது. எக்ஸ்போனன்ஷியலா growth பயங்கரமா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தோட விளையாடி பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. வாசிங்க சிஸ்டர் வேகமா. தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். எப்படி வேண்டிக் கொள்றாங்களா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், தயவாவே கேட்கிறேன், சபையில் இன்னைக்கு மிகவும் வேண்டுதல் இருக்கா? ரொம்ப ஜெபம் இருக்கா? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சாத்தான் இன்னைக்கு செஞ்சுன்னு இருக்கான்.
ஆமேனா? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன ஆமேன் அப்படியே குறைஞ்சிக்கினே போகுது. மிகவும் வேண்டிக் கொண்டான். வேகமா வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. என்ன கவனிங்க ஐயா, அம்மா கவனிங்க. பன்னின்றது வேற எதுவும் இல்ல, மாம்சம். மாம்சம் எந்த இடத்துல இருக்குதோ அங்கே பிசாசுகள் கவர்ந்து இழுக்கப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா தம்பி தங்கச்சி? உன் மாமிசம் இந்த வாலிப நாட்கள்ல நிறைய காரியம், பாலியத்துக்குரிய இச்சைகளை தேடும், உன் கண்ணு தேடும். எனக்கு அருமையான சகோதரனே, அதிகமா அளவுக்கு அதிகமா திங்கிறது கூட மாம்சம் தான். மாம்சம் நிறைய விஷயத்தை கேட்கும், கண்ணு நிறைய கேட்கும், காது நிறைய கேட்கும், உணர்வுகள் நிறைய கேட்கும். அதுக்கு நீ இடம் கொடுத்துட்ட, கதை முடிஞ்சுது. அதனுடைய முடிவு தற்கொலை மாத்திரமே. எத்தனை பேருக்கு புரியுது? மாமிசம் இருக்கிற இடத்துக்கு பிசாசுகள் கவர்ந்து இழுக்கப்படுது. கவர்ந்து இழுக்கப்பட்ட பிசாசு எதுவும் பண்ணல, மலை உச்சியிலேருந்து விழுந்து தற்கொலை பண்ணி செத்து போச்சு. எந்த உலகத்திலேயாவது பண்ணி தற்கொலை பண்ணி கேட்டிருக்கீங்களா? சுயம் யாருக்குள்ள இருக்கோ அங்க தற்கொலையின் ஆவி கிரியை செய்யும். நான் என்னது எனக்கு தெரியும், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு வேணும். சுயநலம், சுய நீதி, சுய கிரியைகள் எங்க இருக்கோ அங்க தற்கொலையின் ஆவிகள் அதீதமாய் கிரியை செய்யும். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். வேகமா வாசிங்க சிஸ்டர். வேகம். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. என்ன நல்லா கவனிங்க. உயர்ந்த மேட்டுல தான் இவ்வளவு நாள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆனா எப்ப பிசாசு பன்னிக்குள்ள மாம்சத்தோட வந்ததோ அப்பதான் போய் மரணத்துல முடிஞ்சுது. உயரமான கண்மலையாகி இயேசு கிறிஸ்து கூட தான் யூதாஸ் இருந்தார். ஆனா எப்ப பணத்தாசைக்கு மாம்சத்துக்கு ஆசைப்பட்டு இடம் கொடுத்தாரோ அன்னைக்கு அந்த யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தார். நான் சொல்லுகிற வார்த்தை ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள்ல என்ன வார்த்தை பேசுறான் பாருங்க. மாம்சத்துக்கு எச்சரிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க மாமிசம் மேலோங்கி இருக்கோ அங்க பிசாசு கவர்ந்தெழுக்கப்படுவான். எப்படி மீன் இருக்கிற இடத்துக்கு பூனை தேடி வருதோ அது போல மாமிசம் யாராருக்குள்ளலாம் இருக்குதோ. என்னால பைபிள் வாசிக்க முடியல, என்னால ஜெபிக்க முடியல, ஆனா உலகத்துக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியுது, உலகத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க முடியுது. போன் எடுத்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேம் விளையாட முடியுது, ஷார்ட்ஸை பார்க்க முடியுது, ரீல்ஸை பார்க்க முடியுது, சினிமா பார்க்க முடியுது, சீரீஸ் பார்க்க முடியுது, பிக் பாஸ் பார்க்க முடியுது, எல்லாவற்றிலையும் சுகபோகமா இருக்க முடியுதுன்னு யார் சொல்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற. மாமிசம் இருக்கிற இடத்துல தற்கொலையின் ஆவிகள் போராடும். பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். நல்லா கவனிங்க. பன்னிக்கு சொந்தக்காரனுக்கு இப்ப டேமேஜ். யாருக்கு டேமேஜ் சொல்லுங்க? மாம்சத்தை உடையவர்களாய் சுத்துறவர்களுக்கு என்னைக்குமே நஷ்டம் தான் மிச்சம். ஏன் தொழில நஷ்டம்? ஏன் வீட்டில் இருக்கிற நகை ஒன்று ஒன்றா மூழ்கின்னு வருது? யோசிச்சோமா? ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டு செய்ய வேண்டிய காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்காம மாம்சத்தில் எடுத்த முடிவு. ஏன் வாலிப மகளை இன்னைக்கு காதல் திருமணம் பண்ணி மிதி வாங்குற? ஏன்பா அன்னைக்கு உனக்கு தேவதையா தெரிஞ்சது, இன்னைக்கு எசபேலா எப்படிப்பா தெரியும்? மாம்சம். மாம்சம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல அதீதமான நஷ்டங்கள் உண்டாகும். ஒரு ஆமேனும் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம மாம்சத்துக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். வாசிங்க சிஸ்டர் வேகமா. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து, அவன் இத்தனை நாள் வஸ்திரம் இல்லாம கடந்தவன். என்ன இல்லாம கடந்தவன்? அவனை பார்த்தாலே ஓடும். இன்னும் புரியுற மாதிரி சொல்ற, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவர்கள் லேகியோனுக்கு இடம் கொடுக்கிறவர்கள். வஸ்திரம் என்ன ஆகக்கூடாது? பேசுங்க. நோவா இந்த உலகம்ன்ற அந்த உலகத்துக்குள்ள இருந்து வந்த ரசத்தை பருகினாரு. தான் நிர்வாணியா இருந்தது கூட தெரியாத அளவுக்கு படுத்து கிடந்தார். இந்த உலகத்துக்குள்ள யாரெல்லாம் மயக்கத்திலையும் சிற்றின்பத்திலையும் இருக்கிறோமோ நம்ம நிர்வாணம் இந்த உலகத்துக்கே தெரியும். இந்த உலகம் கொடுக்கிற இன்பங்கள் நம்மளை நிர்வாணப்படுத்துதான். நான் சொல்ற வார்த்தை கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் எதெல்லாம் நல்லா இருக்குன்னு உலகத்துக்குள்ள போய் பருகி புசித்து சந்தோஷமா இருக்கிறோமோ அது நமக்கு வேதனையும் நிர்வாணத்தையும் மாத்திரம் தான் முடிவுல வச்சிருக்கு. 18 வருஷம் உலகத்துல திரிஞ்சு இன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்த நான் சொல்றேன். அதனாலதான் இன்னைக்கு மூர்க்க வெறி கொண்டு உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் எதிர்க்கிறேன்.
என்னை எத்தனை முறை எரிகோ நகர் வீதியில போறப்ப நிர்வாணப்படுத்தின, குத்துயிரும் கொலை உயிருமா என் வஸ்திரத்தெல்லாம் பிடுங்கி கொண்டு விலையேற பெற்ற பொக்கிஷங்களை என்கிட்ட பிடுங்கி கொண்டு விட்டு போனப்ப நல்ல சமாரியனாக இயேசு வந்தார் நம்மளுடைய நிர்வாணத்தை மறைக்க. இந்த மனுஷனுக்குள்ள இருந்த பேய் போயிட்டோனே அவனுடைய நிர்வாணம் மூடப்பட்டதுன்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி தட்டி. அப்பா நம்மளுடைய நிர்வாணத்தை மூடுகிறவர், அவமானங்களை மூடுகிறவர். வேகமா வாசிங்களா சிஸ்டர்? வஸ்திரம் தரித்து ஆ உட்கார்ந்து ஆ புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். என்ன தெரியுமா அம்மா ஐயா, நம்மளை விட்டு பிசாசு விலகினதுன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, ரட்சிப்பின் வஸ்திரம் தெரிந்து அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுகிறதற்கு ஒப்பு கொடுப்போம். என்னால் உட்கார முடியல பிரதர், பைபிள் வாசிக்க ஜெபிக்க, சம்திங் ராங். பிசாசு போயிட்ட உடனே வஸ்திரத்தை தரிக்கிறான் அந்த மனுஷன், அமர்றாரு. அது மட்டும் இல்லாம புத்தி தெளியுது. ஆமென் ஆமென் அல்லேலூயா. மைனரா பிரதர் பிடிக்கிறீங்க? மேஜரா மைனர் அப்படியே பிடிங்க. இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பல முறை வந்து விட்ட இயேசு ராஜா, பச்சையின்னு எண்ணி நானும் இச்சையால விழுந்த. எதால விழுந்தாங்களா? பச்சையா இருக்குது, பசுமையா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு தேடி மாமிசத்தின் கண்கள்ல பார்த்து விழுந்தவங்க தான் பல பேர். புத்தி தெளிந்து கொண்டு வருகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. புத்தி தெளிவை கொடுக்கிறவர் ஆண்டவர். நமக்கு ஆண்டவர் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு, தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? புத்தி தெளிஞ்சு தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். என்ன பண்ணாங்க? இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஆமேனா வேணாமா? திரள் கூட்ட ஜனங்கள் அப்போஸ்தல சபையில சேர்க்கப்பட்ட போது என்ன வந்துதான் சொல்லுங்க? ஆனாலும் சபை எண்ணிக்கை பெருகிச்சு. அனனியா சப்பிரால் செத்தப்போ என்ன வந்துதான்? ஆனாலும் சபை. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? இனி பயம் உண்டாகும். நம்ம சபையை பார்க்கும்போது பயம் உண்டாகும். தொடர்ந்து வேகமா வாசிங்க சிஸ்டர். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களோ அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். என்ன பண்ணாங்க? நெகட்டிவா இருக்குதுன்னு சில ஊழியங்களை நிறுத்திடாதீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? சில காரியம் ஆப்போசிட்டா இருக்குது, வரவேற்பு இல்லைன்னு தயவு செய்து நிறுத்திடாதீங்க. ஆமேனா? எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா பண்ணி செத்து போச்சு, இவன் திருந்திட்டான், ரைட்டு தான், 2000 பண்ணி செத்து போச்சு, தயவு செய்து வெளியே போங்கன்னொன்னே என்ன நடக்குது பாருங்க. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். என்ன பண்ணாரு? முன்னாடி பேய் பிடிச்சிருந்தப்ப ஒரு வேண்டுதல் இருந்தது, ஆனா புத்தி தெளிஞ்சிருந்தப்ப என்ன நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்ககிட்ட பேசுறத காது உள்ளவர்கள் கேளுங்க. மாம்சத்தின்படி உலகத்தின்படி பிசாசு கேட்ட விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப புத்தி தெளிஞ்சு பரிசுத்த ஆவியில நிரம்பி வஸ்திரம் தெரிஞ்சு ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தா ஆண்டவர் என்ன பண்ணல? வாசிங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் என்னவா? ஹலோ மை டியர் வண்டர்ஃபுல் சில்ட்ரன் ஆஃப் காட், என் ஜபத்துக்கு பதில் வரலன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஊருக்குள்ள அயோக்கியத்தனமா வாழும் போதெல்லாம் என் ஜபத்துக்கு பதில் வந்தது. இப்ப ஆண்டவருக்குள்ள புத்தி தெளிஞ்சு வஸ்திரம் தெரிச்சு உக்காந்து இருக்க, பாடு அனுபவிச்சிருக்கேன். எல்லாம் நல்லதுக்கே, எல்லா ஜபத்துக்கும் எஸ் சொல்லணும்ன்றான். அந்த என்ன பண்ணக்கூடாது? என்ன எல்லா ஜபத்துக்கும் எஸ் ஏன் ஆண்டவர்? அதுவும் நான் திருந்தி வந்திருக்கிறப்ப ஏன் ஆண்டவர் எஸ் சொல்ல? அவர் எஸ் சொன்னா நம்ம புஷ் ஆயிடுவோம். உண்மை அதுதான். அப்பா சில விண்ணப்பத்துக்கு தடை பண்றாருன்னா சோத்திரம் பண்ணுங்க, ஆத்திரமா இருக்காதீங்க. ஆமேனா? ஆண்டவர் இப்ப விண்ணப்பத்தை கேட்கல. வாசிங்க சிஸ்டர். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்பொலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள்.
இப்போ அடுத்த வசனம்லாம் வாசிச்சீங்கன்னா அடுத்து என்ன நடந்ததுன்னு இருக்காது. இப்போ கடைசியா நான் வந்துட்டு முடிக்கிறேன். லூக்கா எடுத்துக்கொள்ளுங்களேன். லூக்கா 8:39-40 வாசிங்களேன். வேகமா சிஸ்டர், வேகமா பாருங்க, பக்கம் சொல்லுங்க. புதிய ஏற்பாடு பக்கம் 92 உண்மையாவா? ஆமா 92. ஆமா லூக்கா 8:39-40 வேகமா வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய். என்ன கவனிங்க, அங்க இனத்துக்கு திரும்பி போன்றாரு, இங்க வீட்டுக்கு திரும்பி போ, உன் வீட்டார்கிட்ட திரும்பி போன்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வீட்டுக்கு திரும்பி போய், வேகமா சிஸ்டர். தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பி விட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். என்ன பண்ணாரா? ஒரு காலத்துல பைத்தியம் முடிச்சு பேய் பிடிச்சி திரியிற நம்ம தான் வர்ற நாட்கள்ல இந்த சேலத்திலையும் சுத்தி இருக்கிற எல்லா ஊர்களையும் கர்த்தர் நாமத்தை பிரசித்தப்படுத்தப்போம். ஆமா, பாதி ஆமென காணோம். நல்லா கையை தட்டி அப்பாவை. என்ன நடக்குது பாருங்க. பிரசித்தம் பண்ணாரா? அடுத்த வசனம். இயேசு திரும்பி வந்தபோது என்ன பண்ணாரு சொல்லுங்க. இயேசு திரும்பி வந்தபோது மார்க் ஐயா திரும்பி வந்ததை பத்தி எழுதல, ஆனா டாக்டர் லூக்கா ரொம்ப கருத்து. அல்லேலூயா. லூக்கா எழுதினவர் மருத்துவர். இயேசு அதே ஊருக்கு இப்ப திரும்பி வராரு. வாசிக்க மாட்டீங்களா? ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இனி இது நடக்கும். அம்மே எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வேதத்தை வாசிங்க, வேதத்தை நேசிங்க, ருசிங்க. எல்லா பக்கத்துலயும் அதை திருப்தியா அனுபவிங்க. ஆமென். அனுபவிக்கணும். வசனத்தை என்ன பண்ணணும் சொல்லுங்க. இன்னைக்கு கண்டதெல்லாம் அனுபவிக்கிறனாலதான் வசனத்தினுடைய ருசி நமக்கு தெரியல. ஆமென் தானே? வந்தப்ப போயிடுங்கன்னாங்க, ஆனா ஒரு மனுஷன் மனம் திரும்பி எந்த ஊர்ல நிர்வாணியா, எந்த ஊர்ல கட்டப்படாதவனா, எந்த ஊர்ல கட்டினாலும் அந்த சங்கிலியை முறிக்கிறவனா, எந்த ஊர்ல கூக்குரல் இடுறவனா, எந்த ஊர்ல கல்லுகளை எடுத்து தன்னை கீறி காயப்படுத்திக்கிறவனா, எந்த ஊர்ல பிசாசு பிடிச்சவனா அடங்காதவனா இருந்தானோ அதே ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டு தன்னை ஒப்பு கொடுத்து தெளிந்த புத்தி உள்ள ஆவியோடு உட்கார்ந்தாரு. அந்த மனுஷன் போய் கர்த்தர் நாமத்தை பிரசித்தப்படுத்தினா அந்த ஊரே கர்த்தர் பக்கம் ஓடி வந்து போச்சு. சந்தோஷமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுப்பீங்க? முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுக்கலாம். முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? சி மேஜர் பிரதர், சி மேஜர் பிரதர் ஒப்பு கொடுக்கலாமா? சி மேஜர் எல்லாரும் 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 உண்மையா? அப்பா, இன்னைக்கு நான் வந்தப்ப பிசாசு பிடிச்சவன் என்ன 1000 பேர் சொல்லலாம். இன்னைக்கு நான் வந்தப்ப என்னை 1000 பேர் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா என் ஆண்டவர் என்னை தொட்டு, என் ஆண்டவர் என்னை விடுவிக்கும் போது, ஓ ஐ வில் பி a marvelous thing before the eyes of people. மக்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமா நிற்பேன். அம்மா இடம் இல்லைன்னா நின்று கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க ஐயா. இந்த சிம்டம்ஸ்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கா, நம்ம சபைக்குள்ள இருக்கிறா? வாலிப பிள்ளைய ஒப்புக்கொடு. உன்னை கொண்டுதான் ஆண்டவர், யார் நிமித்தம் அவங்க வேணான்னாங்களோ உன்னை கொண்டுதான் ஆண்டவர் அநேக ஜனங்களை திருப்ப போகிறார். சபையே சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவாங்க. இனி நீங்க போய் கால் வைக்க போகிற கிராமங்கள்ல கர்த்தரை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவாங்க. இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. உங்க வாழ்க்கையில இந்த 5 சுபாவத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக எனக்காக கதவுகளை திறப்பாரு. பன்றிகளை அகற்றி போட்டீங்கன்னா வீணான காரியங்கள் இல்ல. என்ன ஆனாலும் சுயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. என்ன ஆனாலும் சுயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆமென், ஆமென். Hallelujah, hallelujah. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உமக்காக தானே உயிர் வாழ், உம்மை தானே நேசிக்கிறேன். சத்தத்தை உயர்த்தி உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும்
வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்ன நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமை, அபிஷேகத்தால் என்ன நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் கண்ணை மூடி வாழ்ந்தாலும் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் ஆண்டவரே, என்னிடத்தில் தேவையில்லாத காரியங்கள் தெரிந்தோ தெரியாம எத்தனையோ நேரத்தில் நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிற ஆண்டவர், அவனுக்கு நான் பொல்லாங்கனுக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன். எனக்காய் ரத்தத்தையும் ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நான் துக்கப்படுத்திருக்கிறேன். எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்திருக்கிறேன். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் எங்களோட நீங்க பேசியிருக்கிறீங்க. துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை நான் உங்களை துக்கப்படுத்தாத வாழ்க்கை எனக்கு தார். எத்தனை பேர் கேட்கிறீங்க, ஆண்டவரே என்னப்பா நான் உண்மை பார்க்கிறேன், உண்மை நோக்கி பார்க்கிறேன், என் வாழ்க்கை மாற்றப்படட்டும். ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தை எனக்கு நேரம் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் மூலியமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னால் அநேகர் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் உமக்காக நான் வாயை திறக்கணும், அங்கெல்லாம் வாயை நான் திறக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்ன நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை அபிஷேகத்தால் என்ன நிரப்புமையா. வந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உமக்காகத்தானே. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான். கால நேரத்தில் ஆவியானவர் எங்களோட பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. மரித்து போன பாவத்துக்கு அடுத்து எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாய் மாறட்டும். இன்னும் எங்களிடத்தில் என்னென்ன காரியங்கள், அருவருப்புகள், உமக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கிறதோ, பிசாசுக்கு இடம் கொடுக்கிற காரியங்கள் இருக்கிறதோ, ஆவியானவர் அநேகருக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்ற வேஷம் தரித்தவர்களாய் அல்ல. ஆண்டவர் சொல்லும் போது ஆவியானுடைய சத்தத்துக்கு நாம் நம்மை செவி கொடுத்து இருக்கிற எல்லாரோடும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். கர்த்தர் என்னோட பேசியிருக்கிறார். நான் அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். மாம்சத்துக்கு இடம் கொடுக்கலப்பா, உமக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன். என் ஜெப வாழ்க்கை மறுரூபமாக்கட்டும்.
என் வேத வாசிப்பில் ஒரு புதிய உற்சாகம் வரட்டும் ஆண்டவரே. உலகம் மாமிசம் பிசாசுங்களை மேற்கொள்ளாதபடி ஆவியானவர்களை நீ தொடர்ந்து நடத்துவீராக. இந்த ஒரு மனிதனை கொண்டு இந்த கிராமம் முழுவதையும் நீங்க ரட்சித்தீங்கன்னா ஏன் மூலியம் அந்த சேலத்துல எத்தனை பேரை தொடணுமோ, மரணத்துக்கு நேராய் நரகத்துக்கு நேராய் பாவத்துல பிடிக்கப்பட்ட எத்தனை பேர் ஆண்டவரே உம் பக்கம் திருப்புவதற்காய் நீர் என்னை ரட்சித்தீரோ. இந்த நோக்கம் வீணாய் போயிடக்கூடாது ஆண்டவரே. இருக்கிற யாரோ 2 பேர் 3 பேர் மேல் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட எல்லார் மேலும் விழுந்த இந்த கடமை ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மையை நான் சொல்வதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாங்கப்பா. எனக்கு தைரியத்தை தாங்க. ஆவியானுடைய பலனை எனக்கு தருவீராக. என்னுடைய வார்த்தையாய் அல்ல, நீர் தருகிற வார்த்தையை நான் பேச ஜனங்களுடைய இருதயங்கள் தொடப்பட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அப்படி பயன்படுத்துவீராக. எங்க சபை முழுவதையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே, எங்க சபை முழுவதையும் பயன்படுத்துங்கப்பா. சபையில் இருக்கிற வாலிபர்களை பயன்படுத்துங்க, வயதானவர்களை பயன்படுத்துவீராக, சிறு பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. கர்த்தருக்கென்று பயன்படுகிற சபையார் எங்கள் சபையை நீர் மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். உண்மையாய் அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஆவியானவர்களோடு நீங்க கூட போங்க. கொஞ்சமாகிலும் பிசாசுக்கு இடக்கூடாதிருங்கள் என்று இருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படி நாங்கள் கேட்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனி ஆசீர்வதிங்க. உடைய ஆசீர்வாதத்தின் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமாய் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சத்தமா தேவனை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தைகளை விட்டுறாதீங்க, தொடர்ந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்கள் மறந்துட வேண்டாம்,